ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னிலேருந்து நம்ம பெரியவாளோட அற்புதங்கள் ஒவ்வொன்றையாக கேட்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அற்புதம் பெருவாழ்வு அருளும் பெரியவா. நகரத்தார்னு சொல்லப்படுற நாட்டுக்கோட்டை செட்டியார் வகுப்பை சேர்ந்த ஒரு சிவபக்தர் மகா பெரியவாள்கிட்ட அபார பக்தி கொண்டிருந்தார். அடிக்கடி ஸ்ரீ மகா பெரியவாளை தரிசனம் செய்யும் பாக்கியம் பெற்ற அந்த பக்தர் ஒரு முறை தன் 7 வயது பையனோட அவரை பார்க்க வரார். திரிகால ஞானேஸ்வரான மகா பெரியவாளை பார்த்துட்டு அருளாசி வாங்கிட்டு தந்தையும் மகனும் புறப்படுறா. அந்த சமயம் தகப்பனார் காதில் பையன் ஏதோ விவரம் சொல்ல அதை சொக்கநாதரான பெரியவா கவனிச்சுட்டு குழந்தை என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்குறார். செட்டியார் கொஞ்சம் தயங்குறார். பின்பு தன் மகன் தன்னிடம் கூறிய அதிசயத்தை அந்த கண்கண்ட தெய்வத்திடம் கூறுறார். பெரியவாள் மடியில் ஒரு பாப்பா பச்சை பாவடை கட்டி கொண்டு உட்கார்ந்துருக்கான். அந்த பாப்பா யாருன்னு கேட்குறான் அப்படின்னு செட்டியார் சொல்லிவிட்டு தயங்கியபடி நிற்கிறார். குழந்தை செல்வது புதிராக இருந்தது. நம்பவோ நம்பாவ இருக்கவோ முடியல. பையனும் ஏதோ தனக்கு மட்டும் தெரிஞ்ச காட்சியை உண்மையாக சொல்கிறான்னு நினச்சிண்டு அவருக்கு தோணித்து. இப்படிப்பட்ட நிலையில் மகா பெரியவாளே தன் அபிப்பிராயத்தை சொல்ல மாட்டாரா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டுருக்கா. சற்று நேரம் அமைதியாக கழிஞ்சுது. பின்ன முக்காலம் உணர்ந்த நம்ம பெரியவா சொல்கிறா, இந்த பையன் சொன்னது வாஸ்தவந்தான். ஸ்ரீமடத்தின் குரு பாரம்பரியத்திற்கு அப்படி ஒரு வரப்பிரசாதம் அருள் இருக்குது. எங்கள் மடியில் சாரதா தெய்வம் குடியிருப்பதா ஒரு ஐதீகம். அது எங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை, ஒரு குபேரனுக்கு தெரியும். இந்த சிறுவன் கூடிய சீக்கிரம் குபேரனாவான் அப்படின்னு அந்த மாபெரும் தெய்வம் சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே வியப்பில் வாயடைச்சு போயிடுறா. குடும்ப நிலையை வச்சு பார்க்கும்போது குபேர அந்தஸ்தை செட்டியாரால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியல. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு தோன்றது. ஆனால் சங்கரின் வாக்கு பொய்க்குமா? 2 வருஷங்கள் கழிஞ்சிடுத்து. செட்டியாரின் பையனுக்கு வயது 9 முடிந்து 10 தொடங்கித்து. அப்போதான் சற்றும் எதிர்பாராத அந்த திருப்பம் நடந்தது. செட்டியாரோட தூரத்து உறவினர் அவர்கிட்ட வந்தார். எதுக்காக? நடமாடும் தெய்வத்தின் வாக்கை மெய்ப்பிக்க வந்தவர் போல வந்திருந்தார். உறவுகளின் உரையாடல், உணர்வுகளின் பரிமாற்றம் என்ற காரியங்கள் மளமளன்னு நடந்தது. அச்சிறுவன் வேறு குடும்பத்துக்கு அளப்பரிய செல்வச் சிறப்பின் ஒரே வாரிசாக ஸ்வீகாரம் செய்யப்பட்டான். ஸ்ரீ மகா பெரியவாளின் தெய்வீக வாக்குப்படி அந்த சிறுவன் இன்று செல்வ குடும்பத்தின் சீமானாக சீரும் சிறப்புமாக பெருவாழ்வு வாழ்ந்து வருகிறான். இதுதான் நம்ம பெரியவாளோட அற்புதம். அற்புதம் நாளையும் தொடரும். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர.